வணக்கம். காலையில் எழுந்ததுமே நிறைய பதிவுகளை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது எப்போவுமே தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து எழுதப்படுற பதிவுகள் தான். இவிஎம் மிஷின் ஹேக்கிங். இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி தான் விஜய் ஜெயிச்சிட்டாரு, அவருக்கு பின்னாடி அமித்ஷா இருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து எழுதப்படுற பதிவுகளை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இவிஎம் மிஷின் ஹேக் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வலம் வருவதை நம்மளால் பார்க்க முடியும். இவிஎம் மிஷினை 100% ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு பல பேர் சொன்னாலும் சில பேர் அதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு தான் வர்றாங்க. நேற்று கூட பொன்ராஜ் அவர்கள் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும், அதனால தான் விஜய் இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினார், அவரால் இதனால தான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பிரபலமான ஆட்களே இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும். அதுவும் அப்துல் கலாம் கூட இருந்த ஆள், அவராலேயே இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அச்சம் வரும். என்னடா இது, அப்போது ஓட்டெல்லாம் நம்ம போகிறதுனால தீர்மானிக்கப்படுறது இல்லையோ அரசியல், இவங்களாம் ஹேக் பண்ணி யார் வரணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி குழப்பம் நமக்குள்ளே ஒரு வந்துகிட்டே இருக்கும், ஒரு அச்சமும் ஏற்படும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இவிஎம் மிஷின் பற்றியோ இல்லை அதை பற்றியோ நான் எதுவும் பேச போகிறதில்ல. எனக்கு இவிஎம் மிஷின் பற்றியும் ஒன்றும் பேச தெரியாது. ஸோ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸிட் புல்லில் வந்துச்சு இது மாதிரி இத்தனை சதவீதம் ஓட்டி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி. நானே சில ட்ரெயினில் வரவன் தான் நான். ஸோ ட்ரெயினில், பஸ்ஸில் அந்த மாதிரி நிறைய இடத்துல நான் ட்ராவல் பண்ணக்கூடியவன். நான் போகிற இடத்துல என் பக்கத்தில் எதிரில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கேட்டதில் நிறைய பேர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, விசிலுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா திமுக, அதிமுக அப்படின்னு தான் சொன்னாங்க பெரும்பாலானோர். அங்கங்கே சில பேர் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போது இது ஒரு விசிலோட பெரிய அலை அடிச்சிருக்குன்றது நம்மளால் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ விஜய் தான் அதிகமாக ஓட்டு வாங்குவார் அப்படின்றது. ஆனால் அவர் ஜெயிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜெயிச்சிருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு பேசப்படும் ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பக்கம். சரி, நாம் தமிழர் கட்சி என்ன உழைப்பு போட்டிருக்கு அப்படின்றத நம்ம முக்கியம் பார்க்கணும். ஒவ்வொரு கட்சியும் என்ன உழைப்பு போட்டிருக்கு, அந்த உழைப்புனால அந்த உழைப்பு நம்ம போட்ட உழைப்புக்கான இது கிடச்சிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சும்மா கண்மூடித்தனமான இவிஎம் மிஷின் தான் ஜெயிக்க வச்சது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்களோட தொகுதியை எடுத்துக்கிறேன், திருத்தணி தொகுதியை எடுத்துக்கிறேன். திருத்தணி தொகுதியில் 2016 பிரபு அப்படின்றவர் நின்னார். 2021 அகிலா அப்படின்றவங்க நின்னாங்க. 2026 சந்திரன் அப்படின்றவர் நின்று இருக்கார். இப்போது நம்ம அடிக்கடி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொல்கிற விஷயம் அப்படி என்னென்னா, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும் கிடையாது, எல்லா கட்சிக்காரங்களும் தாவேக்கா பற்றி சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஓட்டு போட்ட யாருக்குமே தன்னுடைய வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். நான் நிறைய பேருக்கு 90% பேருக்கு யார் வேட்பாளர், அவங்க பின்னணி என்ன, அவங்க வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியாமல் தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தன்னோட தொகுதியில் நிற்க போகிற வேட்பாளர் யாருன்னு தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய வேட்பாளர் யாருன்னு. ஆனால் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ விஜய் ஒரு சினிமா பிரபலம். விஜய் திரை கவர்ச்சி வச்சுருக்காரு. விஜய்க்கு கொள்கை கோட்பாடை தாண்டி அவருடைய முகம் போதும். ஆனால் மக்களுக்கு விஜய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது யார் வேட்பாளர்ன்றது முக்கியம் தாண்டி விஜய் தெரியும். ஆனால் விஜயோட சின்னம் என்னென்னு எனக்கு தெரியும், அதனால் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் தெரிஞ்சாலும் சீமானோட கட்சி யார் நிற்கிறாங்க, என்ன நிற்கிறாங்க அப்படின்றது தேடி போய் ஓட்டு போகிற அளவுக்கு இன்னும் நாம் தமிழர் கட்சி வளரல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு சீமான் அப்படின்றத நிறைய வயசானவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, சீமான்னா யார் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் அம்மாக்கே சீமான்னா யாருன்னு நமக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஸோ இந்த அளவுக்கு தான் களம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம வலுப்படுத்தணும். அதை நம்ம வலுப்படுத்தினா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போது நீங்கள் இன்றைக்கி 2016 பிரபு நிற்க வச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி 2026 வரையும் பிரபுவே நின்றுட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்திருக்கும். இந்த வருஷம் ஒரு வேட்பாளர், அடுத்த வருஷம் ஒரு வேட்பாளர், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு வேட்பாளர், இந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் அந்த தொகுதிக்கு, அந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் இந்த தொகுதிக்கு அப்படின்னு போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. நம்ம மேடையில் வேணால் பேசிக்கலாம், நாங்கள் எங்கே நின்னாலும் பரவாயில்ல, எங்கள் கொள்கை கோட்பாடுகளை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, யார் வேட்பாளர் எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கலாம். ஆனால் ரியல் அப்படி கிடையாது. ரியல் வேறு மாதிரி. மக்களுக்கு ஒருத்தன் வந்திருக்கான் இந்த தொகுதிக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு சுயநலம் தான் எப்பவுமே மக்களுக்கு இருக்கும். நம்ம எப்படி இருப்போம், நம்ம முதல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மன்ற கதை. அதாவது ஒரு தானம் பண்ணால் கூட நமக்கு பதில் நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ தானம் பண்ண. அது மாதிரி மக்கள் நம்ம முதல்ல சேஃபாக இருப்போமா, நமக்கு என்ன தேவை அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர
இன்றைக்கி இவருக்கு ஓட்டு போட்டால் வந்து இவர் ஜெயிச்சு எல்லாத்தையும் நல்லது பண்ணுறவார், அதனால் வந்து நாம் தமிழ் கட்சி யார் அன்றைக்கி வச்சாலும் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் போக மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு களத்தில் நாம் தமிழர் கட்சி இன்னமும் நிறைய வேலைகளை செய்யணும். அது வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு ஒரு ஆழமான வேலையை செய்யணும். அது செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணுவாங்க, இவிஎம் மிஷினால் தான் இவங்க ஜெயித்தாங்க அப்படின்ற கற்பனை கதையை தூக்கி போடுங்க. ஏன்னா இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா 8 மாவட்டங்களில் வந்து விசில் வந்து வாஸ் அவுட்டு. ஸோ அங்கெல்லாம் ஏன் வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியல? ஸோ அந்த கதையெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல நம்ம மேலே தவறு இருக்குன்றது எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் தான் வந்து அந்த தவறை திருத்திப்பான். என் மேலே தவறே இல்லைன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறவன் கடைசி வரையும் திருந்த மாட்டான். ஸோ தவறை உணருங்க, அந்த தவறை திருத்திக்க பாருங்கள்.